எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சரியான நேரத்துக்கு தேவன் சரியான காரியங்களை செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீணாக போகாது. அதே நேரத்தில் ஒரு தவறான காரியத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால், எதிர்பார்த்து கொண்டிருந்தால், கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது, அது நிறைவேறாது. கர்த்தருடைய சித்தத்துக்குட்பட்டதும் நியாயமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அது உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது சரியான நேரத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பார். ஆகவே மனிதனுடைய கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு. மனிதனுடைய கணக்குக்கும் தேவனுடைய கணக்குக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட், அதாவது முற்றிலுமான வேறுபாடு உண்டு. 100% மனுஷருடைய கணக்குகள் வேற, ஆண்டவருடைய கணக்குகள் வேற. மனுஷருடைய நினைவுகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற. ஆகவே ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால, வேதத்தை வாசிக்கின்ற காரணத்தினாலே, ஜெபிக்கின்ற காரணத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே, ஆவியானவர் வழியாக ஒருவேளை தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக நினைப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய கணக்கு உங்களுடைய கணக்காக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் கணக்கு தேவனுடைய கணக்கோட ஒன்று சேரும் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட தெளிவோடு, அப்படிப்பட்ட ஞானத்தோடு, அப்படிப்பட்ட அறிவோடு நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாக ஏமாற்றப்பட மாட்டீர்கள். கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார்.